எல்லாவற்றை விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இருதய மாற்று அறுவை சிகிச்சை வந்து எளியவர்களுக்கும் பயனுள்ளதாக அவர் பண்ணார். கலைஞர் பாச தலைவனுக்கு பாராட்டு விழா கூட ஒரு பெண்மணி வந்து 2 வயசுல என் பிள்ளைக்கு வந்து ஹார்ட்ல ஓட்ட கலைஞரையோட திட்டத்தின் மூலமாக தான் என் பிள்ளைங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து உயிரோடு 5 வயசு இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, முக முக இந்த வாயில வந்து பிளவு ஏற்பட்ட குழந்தைகளை வந்து அதை சரி பண்றதுக்கான அமௌண்ட்டையும் கொடுத்தவர் அவர் தான். அதே மாதிரி காது வாய் பேச முடியாத குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணி 2000-3000 குழந்தைகளுடைய வாழ்க்கையில வந்து விளக்கேற்றியவர் அவர். அதனால ஒரு முதல்வராக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தார். 20 படத்துல ஒரு டயலாக் வரும், அதை சொல்லி இதோட முடிக்கிறேன். உனக்கு என்ன தேவை, நீ ஏன் இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது கலைஞர் கேரக்டர் ஒன்று சொல்லும், தமிழகத்தில் இதற்கு முன்னும் சரி இதற்கு பின்னும் சரி இப்படி ஒரு முதல்வர் இருந்தான்னு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நான் வந்து சாதித்து காட்டணும், அதுதான் எனக்கு என் தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுக்கும் செய்யக்கூடிய தொண்டுன்னு சொன்னார். அதை விட இவரை விட வந்து ஸ்டாலின் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பெரியார், அண்ணா, கலைஞர் போட்ட பாதை, அந்த பாதையை அடுத்த கட்டங்களுக்கு எடுத்துன்னு போறதான் இங்க நம்ம வந்து திமுக கழகத்தை தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்க காரணம். திரும்பவும் சொல்றதா நண்பர்களே, கலைஞர் மேலே ஏறியவர்களை காலை பிடித்து இழுப்பதில்லை, மேலே ஏறியவர்களுக்கு சரிசமமாக கீழே இருப்பவர்களையும் மேலே கூட்டு உட்கார வைக்கிறது தான் அவருடைய ஒரே சித்தாந்தம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கலைஞரை நீங்க எல்லாருமே கொண்டாடுவீங்களா? அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.